டாக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இந்த ஜென்ரேஷன் வந்துட்டு கண்டிப்பாக அப்படி ஹெல்ப் தான் பண்ணும், அசிஸ்ட் தான் பண்ணும், நம்மளுக்கு ஒரு சப்ளிமெண்ட்டாக ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, முன்னாடி வேயிங் ஸ்கேல்ஸ்லாம் நிறையா இருக்குது, இப்போ அது இல்லை. பட் அந்த மாதிரி வேயிங் ஸ்கேல்ஸ் ரேஞ்சுக்கு ஐயை வந்து ஃபோட்டோ எடுக்கிற கருவி ஒரு 5 to 10 இயர்ஸில் வரலாம். இது நாங்கள் திரும்பி டாக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதை எடுத்துகிட்டு அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னப்போ வந்து சீக்கிரமாக ஒரு டாக்டர்ஸ் தான் அணுகுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வர யோசிக்கிறவங்க கூட ஒரு மால்ஸில் வேயிங் ஸ்கேல் மாதிரி இதை ஐயை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அதில் வந்துச்சுன்னா ஓகே நம்ம போய் கன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஏர்லியர் ஸ்டேஜில் சீக்கிரமாக வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏஐ கிட்ஸுக்கு அவங்க இதெல்லாம் சொல்கிற மாதிரி பேரண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, ஸ்க்ரீனை அவாய்ட் பண்ணணும், அவள் கம்ப்யூட்டரே யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ரீல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதை எப்படி பெட்டராக யூஸ் பண்ணணும், அவங்க ஸ்டடீஸ்க்கு எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவாய்ட் பண்ணுறது பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கு மேலே அதுக்கு சான்ஸ் இல்லை. எப்படி அதை நம்மளுக்கு ஹெல்த்தியாக யூஸ் பண்ணலாம் இந்த டிஜிட்டல் வேர்ல்டை ஏஐன்றதை நீங்கள் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும். டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும்.